இப்படி எக்ஸசைஸுக்கு நேரம் ஒதுக்கி இருக்கோமோ அதே மாதிரி மன அமைதிக்கு நேரம் ஒதுக்குகின்றோம். அதனால கொஞ்சம் இந்த சுரப்புகள் எல்லாம் கட்டுப்பட வாய்ப்பு இருக்கின்றது. ரத்த அழுத்தம், ரத்த சர்க்கரை எல்லாம் குறைய வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ டாக்டர் நீங்க சொன்னீங்க இந்த மன அழுத்தம் குறையணும் அல்லது மன உளைச்சல் குறையணும்னா தியானம்னு சொல்றீங்களா? இப்போ அது வெளிநாடுகள்லாம் இதை டெக்னிக்ஸா கொண்டு வந்துட்டாங்க. தியானமே இல்லாமலே எல்லா வழிகள்லையும் இப்போ சில பேர் டான்ஸ் ஆடிக்கிறாங்க, சில பேர் பாட்டு பாடிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அந்த ஒருமைப்பட மன ஒருமைப்பட செய்றாங்க. இந்த டெக்னிக்ஸ்கள்லாம் இந்த இதுக்கு பயன்படுமா? எல்லாமே அதான் நான் சொன்ன ஆரம்பத்திலே, மனம் ஒருமைப்பட அமைதிப்பட்டால் போதும். எந்த ஃபார்ம்ல அமைதி வந்தாலும், நமக்கு ஒரு கர்நாடக இசையை கேட்டால் அமைதி ஏற்படுகின்றது, ஒருவருக்கு ஒரு டிவி ப்ரோக்ராமை பார்த்தால் அமைதி ஏற்படுகிறது என்றால் எல்லாமே தியானம். ஆமா, அமைதி ஏற்பட வேண்டும். மாறாக ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்த்து எக்ஸைட் ஆகி கொண்டிருந்தோம் என்றால் நீங்க சொல்றதான் விஷயம். ஆமா, ஒரு குழந்தை அதுல அமைதி பெறுற மாதிரி மனிதர்களுக்கு இசையில் அமைதி பெறுவாங்க. ஆமா, இப்படி எதுலையும் அமைதி பெறணும். அமைதி பெற்றால்தான் அந்த எஃபெக்ட் இருக்கும். அந்த அமைதி என்பது மறுபடியும் அதிர்வலைகள் ஆமா அதிகம் இல்லாத. ஆமா, அது மன அதிர்வு அதிகம் இல்லாமல் மன அதிர்வு மனதுக்குள் தாறுமாறான எண்ணங்கள் வராமல் இருப்பதுதான் மன அமைதி தியானத்துக்கு அறிகுறி. அது எந்த ஃபார்ம்ல வேணாலும் செய்யலாம். இப்ப இது மாதிரி ஆசனங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் அமர்வது பாஸ்டர் என்று தான் சொல்லுகின்றோம். ஒரு நிலை என்று சொல்லுகிறோம். அவர்கள் ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு அர்த்தம் கற்பிக்கிறார்கள். ஒவ்வொரு ஆசனமா போட்டு ஆமா, மயிலாசனம்னா பேங்க்ரியாஸ் ஸ்டிமுலேட் ஆகும் அப்படின்னு, சிரசாசனம் பண்ணா மூளைக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும் என்றெல்லாம் சொல்லுகிறாரு. அதெல்லாம் எழளவு உண்மையே கிடையாது, சயின்டிபிக்கா உண்மை கிடையாது. ஏனென்றால் 6 அடி மனிதன் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு மூளைக்கு எவ்வளவு ரத்தம் போகிறதோ அதே அளவு ரத்தம் தான் நான் தரல நின்னாலும் போகும். அந்த அளவுக்கு நமக்கு இயற்கையானது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொடுத்துருக்கு. ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு, நீ அடிக்கடி பார்ப்பீர்கள், ஒட்டகச்சிவிங்கி கிட்டத்தட்ட 12 அடி உயரமாக இருக்கின்றது. அதனுடைய கழுத்து 6 அடி உயரம். அது குனிந்து தண்ணீரை குடித்து விட்டு தலையை தூக்கும் பொழுது அந்த தலை 12 அடி நகர்கிறது. 12 அடிக்கு அது மூவ் ஆகுது. ஆமா, இப்ப சாதாரண பைப்ல இருந்து தண்ணி வர்ற மாதிரி ரத்தம் ஓடிக்கொண்டு இருந்தால் அது குனியும் போது அது ஸ்ட்ரோக் இறந்து விடும். இல்ல, குனியும் போது ஸ்ட்ரோக் இறந்துரும். அப்படி இருந்தா ஆனா அப்படி ஆகாமல் கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் இயற்கையாகவே அமைந்துள்ளன. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பாஸ்டர் ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்குமா என்றால் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒரு உண்மை அது. இப்ப அவங்க ஒபிசிட்டியை குறைச்சிடலாம் இந்த ஆசனங்கள் மூலம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல உடலுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் பயிற்சி கொடுங்கள். மன அமைதி வேண்டும் என்று நினைத்தால் ஏதாவது ஒரு வழியில் மன அமைதி கொடுங்கள், அவ்வளவுதான். இதையும் அதையும் சேர்த்து யோகா ஆசனம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதில் எந்த விதமான பலனும் இருக்க போவதில்லை. இப்போ இந்த நடை பயிற்சிகள்ல சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல எப்படி பயன் இருக்கா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல விறுவிறுக்க நான் உடல் உழைப்பில் ஈடுபட்டு இருந்தேன், அதனால எனக்கு இன்றைக்கு நன்மை உண்டு என்று சொல்வார்கள். அது தேவையே இல்லை. வியர்க்க வேண்டும் என்பது நம்முடைய குறிக்கோளே அல்ல. ஆமா, உடல் உழைக்க வேண்டும். ஆமா, அதனால ஒரு ஏசி ரூம்குள்ள ட்ரெட்மில்லோ ஒரு சைக்கிளோ இல்ல வேறு விதமான ஜிம்னாஸ்டிக் எக்யூப்மெண்ட்ஸோ வைத்துக்கொண்டு உடற்பயிற்சி செய்வதில் எந்த விதமான தவறுமே கிடையாது. அது சொல்ல போனா அது ஒரு விதத்தில் சேஃப்டி கூட. இப்போ சில பேர் என்ன சொன்னாங்க, நான் லிப்ட்ல கூட ஏறுறதில்லை, படியிலே ஏறி இறங்க 8 மாடியா இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த படியில ஏறி இறங்குறாங்களே, இதுல என்ன லாபம்? அதாவது கிராவிட்டி, புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக நாம் உடம்பை மேலே தூக்கி கொண்டு போயிடும். ஆமா, நடக்கும்போது 3 இன்ச்சு தூக்குறோம் அப்படின்னா படி ஏறும் பொழுது ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கும் போதும் 6 இன்ச்சு மேலத்து போயிட்டே இருக்கும். அப்ப நிறைய சக்தி செலவாகின்றது. அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் செலவாவதனால் இதயம் பலமாக இருக்க வேண்டும். எனவே இதய நோய் உள்ளவர்கள்
அந்த மாதிரி ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இவர்களெல்லாம் அந்த படியேறும் பயிற்சியை செய்யக்கூடாது. அதான் இளைஞர்கள் சக்தியை சீக்கிரமாக செலவிட்டு விட்டு வேறு வேலைக்கு போகணும் என்று நினைப்பவர்கள் படியேறும் பயிற்சியை செய்யலாம், அதில் தவறில்லை. இப்போ அதே மாதிரிதான் இப்போ தியானத்தை பற்றி சொன்னீங்க. வேற தியானத்துல வந்து இப்போ நிறைய ஆயிரக்கணக்கான முறைகள் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கும் இந்த ஆழ்நிலை தியானம் அப்படின்றாங்க. ஆழ்நிலை தியானம் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் என்று சொல்கிறார்கள். அதுல ஒரு அளவுக்கு மேல கீழே போய் அமைதியை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலையை அவர் கற்றுக் கொடுக்கிறார்கள். அது இன்னும் நல்ல பலன் தரும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இப்ப இந்த பிராணாயாமம் மூச்சு பயிற்சி இது எந்த, அதாவது மனிதன் பிறந்ததிலிருந்து மூச்சு அவனாத்தான் விட்டுட்டு இருக்கான், சாகும் வரை மூச்சு கவலைப்படாமல் செய்யக்கூடிய ஒரு காரியம் மூச்சு விடுதல். ஆமா. யாரையும் கேட்டீங்கன்னா இப்ப மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கியான்னு கேட்டீங்கன்னா ஒருத்தனுக்கு தெரியாது. எத்தனை தடவை மூச்சு விட்டேன்னு கேட்டா, நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை தடவை மூச்சு விட்டேன்னு கேட்டாலும் தெரியாது. தானாகவே தேவைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயல்பான நிலையை நான் கட்டுப்படுத்தி ஆயுட நீட்டிக்கிறேன் என்று சொல்வதை இன்று வரை அறிவியல் ஒத்துக்கொள்ளவில்லை. இப்ப இன்னொன்னு சொல்லலாம். இப்ப வந்து இந்த மூச்சு பயிற்சி வந்து இவங்க செய்யறதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க, அப்ப இவங்க உடம்பை கெடுத்ததுனால இந்த பயிற்சிகளை பயன்படுத்துறாங்களா? கெடுத்தாலும் நல்லாக இருந்தாலும் பிராணாயாமம் செய்வதால் எதையும் நீங்கள் நீடிக்க முடியாது. இதுக்கு இந்த எப்படி இது வந்ததுங்கிறது நீங்க ஆழ்ந்து சரித்திரத்தை பார்த்தால் புத்தர் தான் இந்த பிராணாயாம முறையை முதல் அறிமுகப்படுத்தியவர். அவர் எதற்காக அறிமுகப்படுத்தினார் என்றால், மனதை அங்கிருந்து திரிய விடாமல் ஒருநிலைப்படுத்துவதற்கு உன்னால் முடியவில்லை என்றால் நீ விடு மூச்சை கவனி என்று சொன்னார். மூச்சை கவனி என்று தான் சொன்னார். 8 செகண்ட் உள்ள இழுக்கிற, 6 செகண்ட் வெளியே விடுற, 8 செகண்ட் உள்ள இருக்கிற, 6 செகண்ட் வெளியே விடுற. இதை நீங்கள் கவனித்துக் கொண்டே இருக்கும் பொழுது மற்ற எண்ணங்கள் எல்லாம் மறைந்து விடுகின்றன. இதற்காகத்தான் அவர் அந்த மூச்சு பயிற்சி தேவை என்று சொன்னார். ஆமா ஆமா, எண்ணங்களை குறைக்க. இந்த மூச்சு விடுறத டயத்தை கண்ட்ரோல் பண்ணி நீ 1000 வருடம் வாழ்ந்து விடலாம் என்பதற்காக அவர் சொல்லவில்லை. அது அப்படியே வாழையடி வாழையாக மாறி இன்று மூச்சு பயிற்சியின் மூலம் நாம் நெடுநாள் வாழ முடியும், என்ன தப்பு செய்திருந்தாலும் பரவாயில்லை என்று ஆகிவிட்டது. அது சரியில்லை, அறிவியல் பூர்வமா சரியில்லை. இப்ப உணவினுடைய அளவு எப்படி முக்கியம் சொல்லுங்க. இப்ப அடுத்து 3வது பரிமாணத்துக்கு வந்து விட்டோம். அதாவது உடற்பயிற்சி, மன அமைதி, உடல் பருமனாகாமல் இருப்பதற்காக உணவு கட்டுப்பாடு என்று சொல்லும் பொழுது அநேகமாக எல்லாரும் கவனிக்க தவறி விடுவது உணவில் அளவு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடு சொல்லுங்க. அளவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட பாதி அளவு உணவை குறைத்தாலுடைய எடை குறையாது. குறைத்தால்தான் எடை குறைய முடியும். ஏனென்றால் இப்பொழுது ஒரு 40 வயது பெண்மணி 90 கிலோ இருக்கிறார் என்றால் அது ஒரு நாள் 2 நாளில் பெற்ற எடை இல்லை, 40 வருடங்களாக முயன்று பெற்ற எடை அது. அதை வந்து நீங்க ஒரு வாரத்துல போக்கிட முடியாது. ஆமா, ஒரு வாரத்துல நீங்க அதை போக்க முடியாது. எனவே வேகமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் கிட்டத்தட்ட பாதி அளவு உணவை குறைக்க வேண்டும். ஒரு 1000 கேலரி ஒரு நாளைக்கு இருந்தாலே ஒரு மனிதனுக்கு போதுமானது. 1000 கேலரி உணவு சொல்லுங்க. ஒரு 10 இட்லி சாப்பிடுறாங்க, எத்தனை இட்லி சாப்பிட்டா பாதி 5 இட்லி, அதுலயும் எடை குறையலன்னா அடுத்து 2.5 இட்லி, அதுலயும் குறையலன்னா 1 இட்லி. இப்படி கணக்கு வச்சுக்கலாம். ஆமா ஆமா, ஒரு மாசத்துல பார்க்க வேண்டியது. குறையலன்னா இதையும் பாதியாக்குங்க, அடுத்த மாதம் வரும்போது இதையும் பாதியாக்குங்க என்று போய்கொண்டே இருந்தால் அது 1000 கலோரியை தொடும் பொழுது எடை குறைய ஆரம்பித்து. ஆமா. இப்ப இதுல வந்து இந்த பழங்களை மட்டும் சேர்த்துக்கிட்டு உணவை வந்து ரொம்ப குறைச்சிக்கிறாங்க.